ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் வித் சிபா சேனல். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் டைப் ரைட்டிங் இங்கிலீஷ் ஜூனியர் ஸ்டேட்மெண்ட்டில் கொஸ்டின் நம்பர் 37 தான் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, இதில் ஹெட்டிங் பாருங்கள், 2 ஹெட்டிங்காக இருக்குது. அப்போது ஃபஸ்ட்டு ஹெட்டிங்க்கு ஒரு கால்குலேஷன், செகண்ட் ஹெட்டிங்க்கு ஒரு கால்குலேஷன் பார்க்க போகிறோம். லெஃப்ட் மார்ஜின் என்ன 10 செட் பண்ணுவோம், ரைட் மார்ஜின் 75 செட் பண்ணுவோம். இப்போது டீட்டெயில்ஸ்லேருந்து இந்த ஜாப் வரைக்கும் நம்ம வந்துட்டு ஒரு ஹெட்டிங்காக கன்சிடர் பண்ணுவோம், ஸ்பேஸோடு சேர்த்து. சரிங்களா? ஸோ அது எவ்வளோ டிஜிட்டில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். இதுக்கான கால்குலேஷன் எப்படி போடுவோம்? ஓகே, ஃபார்மேட் பிரகாரம் 65 எடுக்கிறோம். சரிங்களா? இதோட கவுண்டிங் டீட்டெயில்ஸ்லேருந்து இந்த ஜாப் வரைக்கும் ஸ்பேஸோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா 40 வருது. மைனஸ் பண்ணுங்கள், 25 வரும். ஓகேங்களா? இப்போது இந்த 25 2ஆல் டிவைட் பண்ணணும். ஆன்சர் பாயிண்டிங்கில் வரும். 25 2ஆல் டிவைட் பண்ணோம், அதனால் 26 மாற்றிட்டு 2ஆல் டிவைட் பண்ணிக்கிறோம், 13. அது கூட ப்ளஸ் 10 ஆட் பண்ணால் 23. 23வது டிகிரியில் இந்த ஃபஸ்ட்டு ஹெட்டிங் வந்துட்டு அடிப்போம். சரிங்களா? எஃப் டாட் கொடுத்தா என்ன அர்த்தம்? ஃபுல் ஃபார்மில் அடிக்கணும். ஃபுல் ஃபார்மில் அடிக்கிறப்போ டாட் வைக்க மாட்டோம், எஃப்ஓஆர் அப்படிங்கிறத ஃபுல்லாக அடிப்போம். கிளியராக இருக்குங்களா? ஓகே, அடுத்து செகண்ட் ஹெட்டிங். இதே ஃபார்மேட் தான். 65 செகண்ட் ஹெட்டிங்கோட கால்குலேஷன் எத்தனை டிஜிட்டில் இருக்குது அப்படிங்கிறது 46 டிஜிட்டில் இருக்குது. ஓகேங்களா? ஸ்பேஸோடு சேர்த்து மைனஸ் பண்ணுங்கள், 19. இந்த 19 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும்? ஆன்சர் பாயிண்டிங்கில் வரும், அதனால் 20 மாற்றிட்டு 2ஆல் டிவைட் பண்ணுறோம், அப்போ 10 வரும். 10 கூட 10 ஆட் பண்ணால் 20 வரும். ஓகேங்களா? அப்போ 20வது டிகிரியில் நம்ம செகண்ட் ஹெட்டிங் வந்துட்டு அடிப்போம். கிளியராக இருக்குங்களா? ஓகே, அப்போ ஹெட்டிங்கான கால்குலேஷன் என்ன? 65 ஃபார்மேட் பிரகாரம் எடுக்கிறோம், ஹெட்டிங்கோட கவுண்டிங் பார்க்குறோம். ஸோ அது ரெண்டையும் மைனஸ் பண்ணுறோம், 2ஆல் டிவைட் பண்ணி 10ஆல் ஆட் பண்ணுறோம். அவ்வளோதான் ஃபார்மேட். ஓகேங்களா? ஓகே, ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் காலமில் இருந்து தான் நம்ம கால்குலேஷன் போடுவோம். இது நம்மளுக்கு தெரிஞ்சது. இது எல்லாமே 10வது டிகிரியில் அடிப்போம். ஓகே, இந்த கால்குலேஷன்ஸ் எங்கெங்கே நம்ம வந்துட்டு அடிக்கணும் அப்படிங்கிற கால்குலேஷன் வந்துட்டு பார்த்துடலாம். லாஸ்ட் காலம்லேருந்து வரலாம். லாஸ்ட் காலமில் ஹெட்டிங் வந்துட்டு எத்தனை கவுண்டிங்கில் இருக்குது, அதாவது எத்தனை டிஜிட்டில் இருக்குது? 5 டிஜிட்டில் இருக்குது. ஓகேங்களா? உள்ளே இருக்க வேல்யூஸில் எது பெருசு, எத்தனை டிஜிட்டில் இருக்கிறது பெருசு அப்படிங்கிறத ஃபுல்லாகவே பார்க்கணும். 6 டிஜிட்டில் இருக்குது. சரிங்களா? அதை விட பெருசு எதுவும் இல்லை உள்ளே இருக்க வேல்யூஸில். ஓகே, இப்போ மொத்த காலம்லேயுமே எது பெருசு அப்படின்னு பார்க்கணும். ஹெட்டிங்கா இல்லை வேல்யூவா? ஹெட்டிங் வந்துட்டு 5 டிஜிட்டில் தான் இருக்குது, ஆனால் உள்ளே இருக்க வேல்யூ 6 டிஜிட்டில் இருக்குது. அப்போ எது பெருசு? காலம்லேயே, டோட்டல் காலம்லேயே, இந்த மொத்த காலம்லேயே எது பெருசு? வேல்யூ தான் பெருசு, அது 6 டிஜிட்டில் இருக்குது. அப்போ அந்த 6 அப்படிங்கிற வேல்யூ தான் நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். இதுக்கான கால்குலேஷன் எப்படி போடுவோம்? ரைட் சைட் மார்ஜின் என்ன? 75, அதை அப்படியே எடுத்துக்குவோம். மைனஸ் இந்த காலம்லேயே 6 டிஜிட்டில் இருக்கிறது தான் பெருசு, அது கூட ப்ளஸ் 2 வந்துட்டு ஆட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அப்போ 6 கூட +2 ஆட் பண்ணிக்கிட்டோம்னா 8 வருமா? இப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிக்கலாம், 67. இது எல்லா இடத்துலையுமே நம்ம +2 வந்துட்டு ஆட் பண்ணுவோம், மறந்துடாதீங்க. ஸோ இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் ஆல்ரெடி எல்லா ஸ்டேட்மெண்ட்லேயும் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? மைனஸ் பண்ணால் 67 வரும். 67 நெக்ஸ்ட் லைன் கொண்டு வந்துக்கோங்க. அடுத்த காலம் பாருங்கள், டெக்னிக்கல் அப்படிங்கிறது 9 டிஜிட்டில் இருக்குது. ஓகேங்களா? இடிஎன் டாட் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஷார்ட் ஃபார்மில் இருக்குது, அது ஃபுல்லாக அடிக்கணும். அப்போது எஜுகேஷன் அப்படின்னு ஃபுல்லாக அடிப்போம், டாட் வந்துட்டு வைக்க மாட்டோம். அப்போது அது எஜுகேஷனை ஃபுல்லாக அடிக்கிறப்போ 8 டிஜிட் அது. சரிங்களா? உள்ளே இருக்க வேல்யூஸில் எது பெருசு? 5 டிஜிட்டில் இருக்கிறதா பெருசு. ஓகேங்களா? அப்போ காலம்லேயே எது பெருசு? இந்த டெக்னிக்கல் அப்படிங்கிற 9 டிஜிட்டில் இருக்க வேர்டு தான் பெருசு. அப்போ 9 அப்படிங்கிற வேல்யூவை கன்சிடர் பண்ணுறோம். 9 + 2 11. ஸோ மைனஸ் பண்ணால் 56. 56 நெக்ஸ்ட் லைனுக்கு கொண்டு வந்துக்கோங்க, மைனஸ். அடுத்த காலம் வந்துடுங்க. ஹையர் அப்படிங்கிறது 6 டிஜிட்டில் இருக்குது, செகண்டரி 9 டிஜிட்டில் இருக்குது, எஜுகேஷன் 9. உள்ளே இருக்க வேல்யூஸில் 5 டிஜிட்டில் இருக்கிறது தான் பெருசு. அப்போ காலம்லேயே எது பெருசு? இந்த செகண்டரியும் எஜுகேஷனும் தான், ஏன்னா அது 9 டிஜிட்டில் இருக்குது. சரிங்களா? அப்போ அது கூட +2 ஆட் பண்ணுவோமா? அப்போ 11 வரும். ஸோ இது மைனஸ் பண்ணால் 45. 45 நெக்ஸ்ட் லைனுக்கு கொண்டு வந்துக்கோங்க, மைனஸ். அடுத்த காலம் பாருங்கள். ஸ்கூல் அப்படிங்கிறது 6 டிஜிட்டில் இருக்குது, எஜுகேஷன் 8 டிஜிட்டில் இருக்குது. சரிங்களா? எஜுகேஷன் ஷார்ட் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க, ஃபுல்லாக நம்ம அடிக்கணும், டாட் வைக்கக்கூடாது. அப்போ 8 டிஜிட். உள்ளே இருக்க வேல்யூஸில் எது பெருசுன்னு பார்க்கணும். ஸோ 6 டிஜிட்டில் இருக்கிறது தான் பெருசு, அதுக்கு கம்மியாக 5 டிஜிட் இருக்குது. ஸோ வேல்யூஸில் நம்பர்ஸில் பார்த்தீங்கன்னா 6 டிஜிட்டில் இருக்கிறது தான் பெருசு. ஓகேங்களா? அப்போ காலம்லேயே எது பெருசு? இந்த எஜுகேஷன் 8 தான் நம்மளுக்கு பெருசு. அப்போ அந்த 8 கூட +2 ஆட் பண்ணால் 10. ஸோ இது மைனஸ் பண்ணால் 35. நம்ம இப்போ ஃபைன் பண்ணியிருக்க வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, இது வந்துட்டு நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் அடித்து முடிச்சதுக்கப்புறம் ஸ்கேல் பென்சிலை வச்சு இந்த காலம் லைன் இருக்கு இல்லையா, அந்த காலம்கான அந்த கோடு வந்துட்டு நம்ம ஸ்கேல் பென்சிலை வச்சு தான் போடுவோம்.
ஸோ அந்த லைனோட வேல்யூ இப்போ நம்ம ஃபைன் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இப்போ இதில் எங்கே அடிக்க ஸ்டார்ட் பண்ணணும்? கிடைச்ச வேல்யூ கூட நம்ம ஃபைன் பண்ண வேல்யூ கூட +2 ஆட் பண்ணுங்க. அப்போ 67னா +2 ஆட் பண்ணால் 69, 56னா 58, 45 கூட +2 ஆட் பண்ணால் 47, 35 கூட +2 ஆட் பண்ணால் 37. சரிங்களா? அப்போ இதில் தான் நம்ம வந்துட்டு அடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். இதே எடுத்துக்க மாட்டோம். இது நிறைய பேர் மிஸ்டேக்காக பண்ணுறீங்க. இந்த வேல்யூ ஃபைன் பண்ணோன்னே இதுலேயே டேரெக்டாக டைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அப்போ அது தப்பாகும். கால்குலேஷன் தப்பாகிறதுனால ஸ்டேட்மெண்ட் ஹோலாகவே தப்பாகும். அந்த மிஸ்டேக்கை பண்ணக்கூடாது. இதைத்தான் நம்ம வந்துட்டு அடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எடுத்துக்கணும், கன்சிடர் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, ரைட்டு. அடுத்து இங்கே பார்க்கலாம். நேம் ஆஃப் ஸ்லாஷ் கொடுத்துருக்காங்க. THED அப்படிங்கிறத அடிப்போம். டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறது கீழே அடுத்த வேர்டாக கொடுத்துருக்காங்க. அப்போ நேம் ஆஃப் தி அப்படிங்கிறது 11 டிஜிட்டில் இருக்குது. டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறது 8 டிஜிட்டில் இருக்குது. அப்போ எது பெருசு? 11 தானே பெருசு. அப்போ அந்த 11 தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். கிளியராக இருக்குங்களா? ஓகே. இப்போ இதுக்கு கால்குலேஷன் எப்படி போடுவோம்? ஃபஸ்ட்டு காலமோட லைன் வேல்யூவை எடுப்போம். ஃபஸ்ட்டு காலமோட லைன் வேல்யூ என்ன? இதுதான் லைன் வேல்யூ. இதுதான் ஃபஸ்ட்டு காலம் 35 மைனஸ் லெஃப்ட் மார்ஜின் 10. லெஃப்ட் மார்ஜின் 10 தானே. ஸோ அதை மைனஸ் பண்ணிக்கோங்க. 25 மைனஸ் இங்கே எது பெருசுன்னு பார்த்தோம்? 11 தானே. இப்போ அது 11 கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ மைனஸ் பண்ணால் 14. இப்போ 2ஆல் டிவைட் பண்ணணும். 7 வரும். அது கூட நம்ம லெஃப்ட் மார்ஜினை மைனஸ் பண்ணோம் இல்லையா, அதை வந்துட்டு கடைசியாக ஆட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ லெஃப்ட் மார்ஜினை மைனஸ் பண்ணோம், அதை நம்ம வந்துட்டு கடைசியாக ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ 17. 17வது டிகிரியில் நம்ம வந்துட்டு இந்த நேம் ஆஃப் தி அப்படிங்கிறத அடிப்போம். டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறத இந்த பெருசுக்கு சின்னதை சென்டர் பண்ணுவோம். அதை நான் இப்போ சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போது எது எந்தெந்த டிகிரியில் அடிக்கணும் அப்படிங்கிறத ஃபைன் பண்ணிட்டோம். இப்போது அதாவது எதுக்கு எதை சென்டர் பண்ணணும், பெருசுக்கு சின்னதை எப்படி சென்டர் பண்ணணும் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட் இங்கேருந்து வந்துடலாம். நேம் ஆஃப் தி அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம 17வது டிகிரியில் அடிக்க போகிறோம். இந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறத சென்டர் பண்ணி அடிக்கிறோம். அதாவது இந்த நேம் ஆஃப் திக்கு டிஸ்ட்ரிக்டை சென்டர் பண்ணணும். சென்டர் பண்ணணும் அப்படின்னாலே, பெருசுக்கு சின்னதை சென்டர் பண்ணணும் அப்படின்னாலே என்ன பண்ணணும்? 11 இதோட கவுண்டிங் 8. அப்போ மைனஸ் பண்ணிடுங்க. 11ல் 8 போச்சுன்னா நம்மளுக்கு என்ன வேல்யூ வரும்? 3 வரும். டிஃப்ரென்ஸ் 11ல் 8 போச்சுன்னா டிஃப்ரென்ஸ் 3. முன்னாடி 2 பின்னாடி ஒரு வேல்யூவை விட்டுறலாம். 3 வந்திருக்கனால முன்னாடி 2 பின்னாடி ஒரு வேல்யூவை விட்டுறலாம் மனசுக்குள்ளே. அப்போ 17வது டிகிரியில் இது ஸ்டார்ட் ஆகுது. 17, 18 விட்டால் 19வது டிகிரியில் நம்ம வந்துட்டு இந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறத அடிப்போம். 19வது டிகிரியில். ஓகேங்களா? கிளியராக இருக்குங்களா? ஓகே, ரைட்டு. அடுத்து இங்கே வந்துடலாம். ஸோ இந்த காலம் வைஸ் பார்ப்போம். இது எல்லாமே 10வது டிகிரி தானே. ஓகே, அடுத்து இந்த காலம் வைஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த நேம் ஆஃப் தி டிஸ்ட்ரிக்ட், ஸ்கூல் எஜுகேஷன், ஹையர் செகண்டரி எஜுகேஷன், டெக்னிக்கல் எஜுகேஷன், டோட்டல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இல்லையா? ஹெட்டிங்ஸ்லாம் வந்துட்டு ஒரே லைனில் இல்லை. இங்கே 3 வேர்டு இருக்குது, இங்கே 2 வேர்டு இருக்குது, இங்கே 2 வேர்டு, இங்கே 1 வேர்டு தான் இருக்குது. இதெல்லாம் எப்படி சென்டர் பண்ணி அடிக்கணுங்கிறத நான் ஃபைனலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இந்த காலமில் எது வேல்யூ எப்படி வரணும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஓகே, கேர்ஃபுல்லாக கவனிங்க. இந்த காலம் வைஸ் பாருங்கள். ஸ்கூல் வந்துட்டு 6 டிஜிட்டில் இருக்குது, எஜுகேஷன் 8 டிஜிட்டில் இருக்குது. உள்ளே இருக்க வேல்யூஸில் 6 டிஜிட் தான் பெருசு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். அப்போ இந்த காலம்லேயே எது பெருசுன்னு பார்த்துருந்தோம்? எஜுகேஷன் அப்படிங்கிறது தான் பெருசு. நம்ம ஃபைன் பண்ண டிகிரி என்ன? 37. 37வது டிகிரியில் எஜுகேஷன் அப்படிங்கிறத அடிப்போம். ஏன்னா அதுதான் இந்த காலம்லேயே, மொத்த காலம்லேயே அதுதான் பெருசு. ஓகே, அடிக்கிறோம். சரிங்களா? இந்த எஜுகேஷனுக்கு ஸ்கூலை சென்டர் பண்ணணும். ஏன்? இது 8 டிஜிட்டில் இருக்குது, இது 6 டிஜிட்டில் இருக்குது. ஓகேங்களா? அப்போ பெருசுக்கு சின்னது சென்டர் பண்ணணுமா? இதே மாதிரி தான். 8ல் 6 போச்சுன்னா டிஃப்ரென்ஸ் வந்துட்டு 2. முன்னாடி 1 பின்னாடி 1 விட்டுறலாம். 37ல் ஸ்டார்ட் பண்ணுறோம். 37 விட்டால் 38வது டிகிரியில் 38வது டிகிரியில் ஸ்கூல் அப்படிங்கிறத அடிப்போம். ஓகேங்களா? இது 6 டிஜிட். ஓகே, இப்போ உள்ளே இருக்க வேல்யூஸில் பாருங்கள் 6 டிஜிட்டில் இருக்குது. இன்னொன்று கவனிச்சுக்கோங்க. இப்போ இங்கே வந்துட்டு 13, 4, 0, 2 இப்படி தான் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? கமா வந்து நான் இங்கே கொடுத்துருக்கேன், நானே பென்சிலில் கொடுத்துருக்கேன். ஏன்? இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க, அதாவது 3 டிஜிட்டுக்கு முன்னாடி கமா கொடுத்து அதுக்கப்புறம் டிஜிட்ஸ் வந்திருக்கு. 3 டிஜிட்டுக்கு முன்னாடி கமா வந்திருக்கு. மேக்ஸிமம் நம்மளுக்கு 3 டிஜிட்டுக்கு முன்னாடி கமா கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு இடத்துல கொடுக்கல. அப்படின்னா என்ன பண்ணணும்? ஒரு இடத்துல கொடுத்து ஒரு இடத்துல கொடுக்கல அப்படின்னா இந்த கொடுக்காத இடத்துல நம்ம கமா நம்மளே கொடுத்துடணும், நம்மளே டைப் பண்ணிடணும்.
கிளியராக இருக்குங்களா? நம்மளே டைப் பண்ணிக்கணும். ஏன்னா இங்கே 3 டிஜிட்டுக்கு முன்னாடி கமா கொடுத்துருக்காங்க, இங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்போது இங்கே கொடுக்கலைங்கிறப்போ நம்மளே டைப் பண்ணிக்கணும். 13,402 அப்படிங்கிறத நம்மளே டைப் பண்ணிக்கணும். கிளியராக ஆயிக்கோங்க. இதே மாதிரி வேறு எங்கேயாவது கொடுக்கல அப்படின்னாலும் அந்த டிஜிட் வைஸ் நம்ம கொடுத்துக்கணும். கிளியராக இருக்குங்களா? அப்போது கமா கொடுத்து அடிக்கிறப்போ இது 3 இது 3 6 டிஜிட்டா? ஓகே. இங்கே ஆல்ரெடி 6 டிஜிட் எந்த டிகிரின்னு ஃபைன் பண்ணியிருக்கோம்? 38. அப்போ 38வது டிகிரியில் 6 டிஜிட்டில் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் 38வது டிகிரியில் அடிப்போம். கிளியராக இருக்குங்களா? ஓகே. இப்போது 6 டிஜிட்டுக்கு கம்மியாக 5 டிஜிட் இருக்கு இல்லையா? இப்போ இது வந்துட்டு 5 டிஜிட்டில் இருக்குது. இதை என்ன பண்ணணும்? பெருசுக்கு சின்னதை சென்டர் பண்ணி அடிக்கிறத பார்த்தோம். ஆனால் உள்ளே இருக்க நம்பர்ஸில் பெரிய நம்பருக்கு சின்ன நம்பரை சென்டர் பண்ணக்கூடாது, டிஜிட் வைஸ் அடிக்கணும். நல்லா கவனிச்சுக்கோங்க. உள்ளே இருக்க நம்பர்ஸில் பெரிய நம்பர் இதுதானே பெரிய நம்பர் வேல்யூ, அதுக்கு சின்ன நம்பர்ஸை வந்துட்டு சென்டர் பண்ணக்கூடாது, டிஜிட் வைஸ் அடிக்கணும். டிஜிட் வைஸ்னால் எப்படி? ஒன்றும் இல்லை, இந்த 402 அப்போ 376 கமாக்கு நேராக கமா வரும், இந்த 3க்கு நேராக 8 வரும், அவ்வளோதான். அப்போ இந்த 3 எந்த டிகிரி? இது 38ல் ஸ்டார்ட் பண்ணுறோம், 39வது டிகிரியில் 3 வருமா? அப்போ 39வது டிகிரியில் 5 டிஜிட்டில் இதெல்லாம் இருக்கும், அது எல்லாமே சரிங்களா? அப்போ இது 5 டிஜிட், இது 5 டிஜிட், இது எல்லாமே 39வது டிகிரியில் அடிக்கணும். இப்போ ஒருவேளை 500ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க, எக்ஸாம்பிளுக்கு இங்கே 500 அப்படின்னு இருக்குது. அப்போ அது டிஜிட் வைஸ் தான் அடிக்கணும். அப்போ 8க்கு நேராக வரும், 9க்கு நேராக 0 வரும், 3க்கு நேராக 0 வரும். அப்போ 39, 40, 41 இது அடிப்போம். அப்போ 41வது டிகிரியில் இந்த 500 அப்படிங்கிறத அடிப்போம். எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், ஓகேங்களா? அப்போது நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் பெரிய நம்பருக்கு சின்ன நம்பரை நம்ம வந்துட்டு டிஜிட் வைஸ் அடிக்கணும், சென்டர் பண்ணக்கூடாது. கிளியர் ஆகிக்கோங்க. ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹையர் செகண்டரி எஜுகேஷன். ஸோ இந்த காலம் செகண்ட் காலம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹையர் அப்படிங்கிறது 6 டிஜிட்டில் இருக்குது, செகண்டரி எஜுகேஷன் இது ரெண்டுமே வந்துட்டு 9 டிஜிட்டில் இருக்குது. உள்ளே இருக்க வேல்யூஸில் 5 டிஜிட் இருக்கிறது தான் பெருசு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம ஃபைன் பண்ண டிகிரி என்ன? 47. 47வது டிகிரியில் இந்த செகண்டரியும் எஜுகேஷனும் அடிப்போம். ஏன்னா இது ரெண்டுமே 9 டிஜிட்டில் இருக்குது, ஓகேங்களா? அதுதான் காலம்லேயே பெருசு. இப்போ இந்த ஹையர் என்ன பண்ணணும்? சென்டர் பண்ணணும். ஆஸ் யூஷுவல் பெருசுக்கு சின்னதை சென்டர் பண்ணணும். ஸோ 9 - 6 நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் என்ன வருது? 3 வருது, சரிங்களா? ஸோ முன்னாடி 2 பின்னாடி ஒரு வேலையை விடலாம். 47, 48 விட்டால் 49ல் வந்துட்டு ஹையர் அப்படிங்கிறத அடிப்போம், ஓகேங்களா? அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா இது 5 டிஜிட். ஸோ 9 - 5 டிஃப்ரென்ஸ் என்ன வருது நம்மளுக்கு? 9 - 5 டிஃப்ரென்ஸ் 4 வருது. முன்னாடி 2 பின்னாடி 2 வேல்யூ விடலாம். 47, 48 விட்டால் 49வது டிகிரியில் 5 டிஜிட்டில் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம், அதை விட கம்மியான டிஜிட்ஸ் எதுவும் இல்லை, 5க்கு கீழே எதுவும் இல்லை. அப்போ இது எல்லாமே 49வது டிகிரியில் வரும். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? 9,763 அப்படிங்கிற வேல்யூ இங்கே வரும்னு சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான், ஓகேங்களா? அடுத்து இங்கே வந்துடலாம். தேர்ட் காலம் டெக்னிக்கல் எஜுகேஷன். டெக்னிக்கல் அப்படிங்கிறது 9 டிஜிட்டில் இருக்குது, எஜுகேஷன் அப்படிங்கிறது 8 டிஜிட்டில் இருக்குது. உள்ளே இருக்க வேல்யூஸில் 5 டிஜிட் தான் பெருசு. அப்போ காலம்லேயே எது பெருசு? டெக்னிக்கல் தான் பெருசு, அதுதான் 9 டிஜிட். நம்ம ஃபைன் பண்ண டிகிரி என்ன? 58. அப்போது 58 அப்படிங்கிற டிகிரியில் டெக்னிக்கல் அப்படிங்கிறத அடிப்போம். எஜுகேஷனுங்கிறது 8 டிஜிட்டில் இருக்குது. ஸோ பெருசுக்கு சின்னதை சென்டர் பண்ணணுமா? 9 - 8 டிஃப்ரென்ஸ் 1 தானே. முன்னாடி ஒரே ஒரு வேல்யூ விட்டுருங்க, 59 அப்படிங்கிற டிகிரியில் எஜுகேஷன் அடிப்பீங்க, ஓகேங்களா? கிளியராக இருக்குங்களா? அப்போ இதுக்கு என்ன பண்ணலாம்? இதெல்லாம் 5 டிஜிட்டில் இருக்குது. ஸோ 9 - 5 டிஃப்ரென்ஸ் 4 அப்படிங்கிறத பார்த்துட்டோம். முன்னாடி 2 பின்னாடி 2 58, 59 விட்டால் 60வது டிகிரியில், ஓகேங்களா? 60வது டிகிரியில் இந்த 5 டிஜிட்டில் இருக்கிறது எல்லாமே நம்ம அடிச்சிடுவோம். கிளியராக இருக்குங்களா? ஓகே. அடுத்து லாஸ்ட் காலம். ஸோ இந்த காலமில் பார்த்தீங்கன்னா டோட்டல் 5 டிஜிட்டில் இருந்துச்சு, உள்ளே இருக்க வேல்யூஸ் 6 டிஜிட்டில் இருந்துச்சு. அப்போ இதுதான் நம்மளுக்கு பெருசாக இருக்குது. நம்ம ஃபைன் பண்ண டிகிரி என்ன? 69. 69வது டிகிரியில் நம்ம இந்த 6 டிஜிட்டில் இருக்க வேல்யூஸ் எல்லாம் அடிச்சிருவோம். கிளியராக இருக்குங்களா? அப்போ இந்த வேல்யூக்கு இதை நம்ம சென்டர் பண்ணணும். ஸோ 6 - 5 டிஃப்ரென்ஸ் 1, ஒரே ஒரு வேல்யூ விடலாம். 70வது டிகிரியில் டோட்டல் அப்படிங்கிறத அடிப்பீங்க, ஓகேங்களா? உள்ள வேறு ஏதாவது சின்ன வேல்யூஸ் இருக்கா? கிடையாது. ஓகே, இங்கே பாருங்கள். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாமே கேபிட்டல் லெட்டரில் அடிக்கணும், ஓகேங்களா? இங்கே வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது வேர்டு வரும் அப்படிங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா?
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஓ அப்படிங்கிற லெட்டர் வந்துட்டு வரும். ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இங்கே வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ண டிஆர்எஸ்னா என்ன? ட்ரான்ஸ்லேட். அப்போ இந்த 12,516 அப்படிங்கிறது இங்கே வந்துடும். 3,410 அப்படிங்கிறது இங்கே வந்துடும். இங்கே என்ன பண்ணியிருக்காங்க? ஸ்டார் மார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வேல்யூ அதாவது 7,469 அப்படிங்கிற வேல்யூ இங்கே வரும். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? 10,601 அப்படிங்கிறது இங்கே வரும். ஸோ இந்த வேல்யூ அப்படியே மேலே போகும், இந்த வேல்யூ அப்படியே கீழே போகும். சேலம் அப்படிங்கிற மொத்த ரோவுமே அப்படியே மதுரைக்கு, இந்த மதுரை ரோவுக்கு கீழே அப்படியே வந்துடும். ஓகேங்களா? இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? ஸ்டெட்டுன்னு என்ன அர்த்தம்? அதை அப்படியே அடிக்கணும். அப்போ 2,962 அப்படிங்கிற வேல்யூ அப்படியே அடிக்கணும். இங்கே 1 பதிலாக 7 அப்படிங்கிற வேல்யூ வந்துட்டு வரும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம வந்துட்டு எந்தெந்த டிகிரியில் அடிக்கணும் அப்படிங்கிறத சொல்லியாச்சு, பார்த்தாச்சு. ஓகேங்களா? இப்போது ஹெட்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே 2, இங்கே 2, இங்கே 3, இங்கே 2, இங்கே 1 அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ இதில் எது மெஜாரிட்டியாக இருக்குது? இது தான். ஏன்னா இங்கே 3 வேர்டு இருக்குது, இங்கெல்லாம் 2 வேர்டு தான் இருக்குது, இங்கே 1 வேர்டு தான் இருக்குது. இப்போ இதுதான் மெஜாரிட்டி. ஸோ இதை தான் நம்ம ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ணணும். சரிங்களா? என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு மனசுக்குள்ளேயே நீங்கள் வந்துட்டு பார்த்துக்கோங்க. இப்போ மேலே ஒரு லைன் விடுங்க, அதாவது இந்த கோடு இருக்கு இல்லையா, இந்த கோடை விடுங்க, கீழே ஒரு கோடை விடுங்க மனசுக்குள்ளே. சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன இருக்குது? ஹையர் இருக்குது. ஓகேங்களா? ஹையரையும் எஜுகேஷனையும் மேலே ஹையர் கீழே எஜுகேஷன் விட்டுடலாம். ஃபைனலாக என்ன இருக்குது? செகண்டரி அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு வேர்டு தான் இருக்குது, ஒரு வேர்டு இருக்குது. மற்ற காலமில் எங்கே ஒரு வேர்டு இருக்குதுன்னு பாருங்கள். டோட்டல் அப்படிங்கிற ஒரு வேர்டு இருக்குது. ஓகே, அப்போ செகண்டரியும் டோட்டலும் ஒரே லைன்லேயே அடிச்சிடலாம். செகண்டரி அடிச்சுட்டு அதே நேர் லைன்லேயே டோட்டலும் அடிச்சிடலாம். கிளியராக இருக்கா? ஏன்னா செகண்டரியும் டோட்டலும் இங்கே ஒரே ஒரு வேர்டு இருக்கனால, இது ஒரு வேர்டு இருக்கனால அப்படி ஒரே மாதிரி ஒரே லைனில் அடிக்கணும். இது வரைக்கும் கிளியராக இருக்குங்களா? ஓகே, மற்றதெல்லாம் எப்படி இருக்குது? நேம் ஆஃப் தி அப்படிங்கிறது ஒரு வேர்டு, டிஸ்ட்ரிக் அப்படிங்கிறது ஒரு வேர்டு, ஸ்கூல் எஜுகேஷன் அப்படிங்கிறது ஒரு வேர்டு, எஜுகேஷன். ஸோ இது எல்லாமே 2 வேர்டாக இருக்குது இந்த காலமில். அப்போ என்ன பண்ணணும்னா செகண்டரி அப்படிங்கிறது ஒரு வேர்டாக இருக்குன்னு பார்த்தோம். ஹையருக்கும் செகண்டரிக்கும் நடுவில் சென்டர் பண்ணி அடிக்கணும். ஹையருக்கும் செகண்டரிக்கும் நடுவில் நேம் ஆஃப் தியும் ஸ்கூலும் டெக்னிக்கலும் அடிப்போம். செகண்டரிக்கும் எஜுகேஷனுக்கும் நடுவில் டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன், இந்த எஜுகேஷன் அடிப்போம். கிளியராக இருக்குங்களா? ஓகே, இன்னொரு தடவை சொல்லிடுறேன். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ஹெட்டிங்ஸாக இருக்குது நம்மளுக்கு. இங்கே 3 வேர்டு இருக்குது, இங்கே 2, இங்கே 1 அப்படி இருக்குன்னா எது மெஜாரிட்டி இருக்கோ அதை பார்க்குறோம். அதை பார்த்துட்டு மேலே ஒரு லைன் கீழே ஒரு லைன் விட்டுறோம் மனசுக்குள்ளே. ஹையரையும் எஜுகேஷனையும் விட்டுறோம். ஃபைனலாக ஒரே ஒரு வேர்டு இருக்குது, செகண்டரி அப்படிங்கிற ஒரே ஒரு வேர்டு இருக்குது. அப்போ அந்த செகண்டரிக்கு நேராக நம்ம வந்துட்டு வேறு என்ன ஒரு வேர்டு இருக்குதுன்னு பார்க்குறோம். டோட்டல் அப்படிங்கிற ஒரு வேர்டு இருக்குது இந்த காலமில். ஸோ செகண்டரிக்கு நேராக டோட்டல் அப்படிங்கிறத அடிக்கணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறோம். அடுத்து இது எல்லாமே 2 வேர்டாக இருக்குது அப்படிங்கிறப்போ இங்கே செகண்டரி ஒரு வேர்டு தான் இருக்குது. ஹையருக்கும் செகண்டரிக்கும் இடையில இந்த நேம் ஆஃப் தி ஸ்கூல், டெக்னிக்கல் இதெல்லாம் அடிக்கிறோம். செகண்டரிக்கும் எஜுகேஷனுக்கும் இடையில டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் அப்படிங்கிறத அடிக்கிறோம். டிகிரிஸ் எல்லாம் நம்ம ஃபைன் பண்ணிட்டோம் இல்லையா? அப்போ இந்த மாதிரி சென்டர் பண்ணி அடிக்கிறது ஈஸி தான். லைன் போடுறீங்க, ஹையர் அடிக்கிறீங்க, அடுத்த லைன் வர்றீங்க, அடுத்த லைன் வந்தோடனே செகண்டரி அடிக்கிறீங்க. செகண்டரி எந்தெந்த டிகிரி நம்ம ஃபைன் பண்ணிட்டோம், அப்போ அந்தந்த டிகிரியில் அடிச்சிடுறோம். செகண்டரி அடிச்சிடுறீங்க, செகண்டரி அடிச்சுட்டு அடுத்து அதுக்கு நேராக அப்படியே 70வது டிகிரியில் டோட்டல் அடிக்கிறீங்க. அடிச்சிட்டிங்களா? இப்போ என்ன பண்ணுறீங்க? ரைட் சைடு, அதாவது மிஷின் பேப்பர் உள்ளே இன்செர்ட் பண்ணுறப்ப ரைட் சைடில் ஒரு ரோலர் மாதிரி இருக்கும் இல்லையா, ஒரு பிளாக் கலரில் இருக்கும். ஸோ அதை மூவ் பண்ணுவோம். அதை மூவ் பண்ணி ஹாஃப் டிக்கு மட்டும்தான் மூவ் பண்ண போகிறோம். மூவ் பண்ணி நம்ம இங்கே வருவோம். 17வது டிகிரிக்கு நேம் ஆஃப் தி அடிப்போம். இது எந்த டிகிரியோ, ஸ்கூல் வந்துட்டு 38னா இப்போ 38வது டிகிரியில் ஸ்கூல் அடிக்கிறோம், 58வது டிகிரியில் டெக்னிக்கல் அடிக்கிறோம். சென்டர் பண்ணி, சரிங்களா? ஸோ அது அந்த ரோலரை ஹாஃப் டிக் வச்சு மூவ் பண்ணி இதெல்லாம் அடிச்சிட்டோம், டெக்னிக்கல் அடிச்சிட்டோம். கிளியராக இருக்குங்களா? இப்போ என்ன பண்ணணும்? இது 2க்கும் இடப்பட்ட கேப்பில் இருக்கும். இப்போ நான் நெக்ஸ்ட்டு வந்துட்டு எஜுகேஷன் அடிக்கணும். ஓகேங்களா? டெக்னிக்கல் வரைக்கும் அடித்தாச்சு, எஜுகேஷன் இப்போ நான் அடிக்கணும். 2க்கும் இடையில இருக்கேன் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஹாஃப் டிக்கில், அதாவது பேப்பரை இன்செர்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு அந்த டிக்கை லெஃப்ட் சைடு டிக் செட் பண்ணுவோம் இல்லையா, 1, 1.5, 2, 2.5 செட் பண்ணுவோம். நம்ம இப்போ ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 1ல் தானே வச்சு அடிச்சிட்ருப்போம். 1.5க்கு மூவ் பண்ணுங்க. ஒரே ஒரு தடவை 1.5க்கு மூவ் பண்ணிவிட்டு இந்த லைனுக்கு வந்துடுங்க. வந்துட்டிங்களா? வந்துட்டு இப்போ அந்த 1.5ல் இருக்குது, இங்கே வந்தாச்சு. 1.5ல் இருக்கிறத எகெயின் ரிவர்ஸ் 1க்கு மூவ் பண்ணிடுங்க. கிளியராக இருக்குங்களா? இப்போ எஜுகேஷன் அடிங்க. எந்த டிகிரியில் அடிக்கணுமோ அந்த டிகிரியில் எஜுகேஷன் அடிங்க. எஜுகேஷன் அடித்ததுக்கப்புறம்
எகெயின் நம்ம என்ன அடிக்கணும், டிஸ்ட்ரிக்ட் அடிக்கணும், எஜுகேஷன் அடிக்கணும். ஸோ ரைட் சைடு ரோலரில் எகெயின் ஹாஃப் டிக் வைக்கிறீங்க. டிஸ்ட்ரிக்ட் எந்த டிகிரி, எஜுகேஷன் எந்த டிகிரியோ, எஜுகேஷன் எந்த டிகிரியோ அதெல்லாம் அந்தந்த டிகிரியில் நீங்கள் அடிச்சிடுறீங்க. இப்போ இந்த எஜுகேஷனை அடிச்சிட்டோம். இப்போ அடுத்து என்ன போடணும், இந்த லைன் வந்துட்டு வரணும். இப்போ என்ன பண்ணுவோம், இங்கே எப்படி பண்ணணுமோ அதே தான். 1.5க்கு மூவ் பண்ணுறோம், இங்கேருந்து இங்கே வர்றோம், இந்த லைனுக்கு வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் இந்த லைனுக்கு வந்ததுக்கப்புறம் 1.5லேருந்து 1க்கு மூவ் பண்ணிடுங்க. ஆஸ் யூஷுவலாக அந்த லைன் டிக்கை வந்துட்டு மாற்றிடுங்க. ஓகேங்களா, மாற்றிட்டு இங்கே இந்த கோடை வந்துட்டு அடித்து முடிச்சுட்டு இது எப்பவும் போல். ஸோ ரோ அடிக்கிறப்ப நம்ம வந்துட்டு டபுள் லைன் ஸ்பேஸ் விடுவோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சதான். இதெல்லாம் நீங்கள் ஆஸ் யூஷுவலாக அடிச்சிருங்க. ஓகேங்களா, ஸோ இது வரைக்கும் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு அடுத்த பதிவுகளில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ. இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.